எக்ஸாம்பிள் 1.7ல் இது ரெண்டும் ஆட் பண்ணால் ஈக்குவலாக இருக்குதான்னு கேட்குறாங்க. முதல்ல இதை ஆட் பண்ணுறேன். 120 15 நம்பர் எழுதும்போது அடுத்த நம்பர் எழுதும்போது பின்னாடி இந்த எழுதுவாங்க. அப்போ தான் கரெக்டாக நேராக வரும். 1 7 1 ஓகேங்களா. இந்த பக்கம் ஆட் பண்ணலாம். முதல்ல ஒரு நம்பர் எழுதிக்கலாம். அடுத்த நம்பர் எழுதும்போது பின்னாடி இந்த எழுதணும். 0 2 1 1 7 1 ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்குது. அடுத்த நம்பரு முதல்ல இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்கே வரணும் சரிங்களா. அப்போது முதல்ல -3 -4 -3 முதல்ல அதை ஆட் பண்ணுங்கள். -4 -3 ஆட் பண்ணால் எவ்வளோ வருது? -7 வருது இல்லையா. அப்புறம் அதோட -7 இப்போ ப்ராக்கெட் போட்டுக்கலாம். -7 + -5 இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வருது பாருங்கள். -5 -7 -12. அடுத்து இந்த பக்கம் இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அதை ஆட் பண்ணோம். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா -4 -5 ரெண்டையும் ஆட் பண்ணால் -9. இப்போ இந்த -9ஐயும் இதையும் ஆட் பண்ணோம். -9 + -3 அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் எப்படி ஆட் பண்ணால் -9 -3 ஆட் பண்ணால் -12 ரெண்டும் ஈக்குவல். எக்ஸாம்பிள் 1.8ல் ஃபைண்ட் த மிஸ்ஸிங் டேர்ம்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே பாருங்கள். 0 + 1 என்னது 1 இருக்கும். 0 - 1 என்ன இருக்கும்? -1 இருக்கும். 0 - 10 வச்சுங்க. -10 இருக்கும். ஏன்னா 0வோட ஆட் பண்ணால் இந்த நம்பரில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ஓகேவா. 0 ஆட் பண்ணால் அப்போது 0 ஆட் பண்ணால் இந்த நம்பர்லேயும் எந்த மாற்றமும் இருக்காது. அப்போ இந்த நம்பர் அப்படியே வந்துடும். 0 -2 3 4 5 இப்போது இங்கே பாருங்கள். இது ஏதோ ஒரு நம்பர் ஆட் பண்ணால் 0 வருது. இப்போது 1 + 0 ஆட் பண்ணால் என்ன வரும்? 1 தான் வரும் இல்லையா. ஆனால் இங்கே 0 வருது அப்படின்னா என்னவாக இருக்கும்? 1 - 1 = 0 2 - 2 = 0 3 - 3 = 0 அப்போ சேம் நம்பரை மைனஸ் பண்ணால் 0 வரும். அப்போ இங்கே என்ன நம்பர் வரும்? -2 3 4 7 9 இதே நம்பர் இதை மைனஸ் பண்ணால் தான் 0 வரும். தேங்க்யூ.